சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. 4 முனை போட்டி, ஸ்டாலின் ராஜினாமா. வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. அதற்கு இன்னும் 4 மாத காலங்கள் மட்டுமே உள்ளது. தொடர்ந்து தமிழகத்தில் ஸ்டாலின் தலைமையில் கூட்டணியும் அதிமுக தலைமையில் கூட்டணியும் தற்போது வலுப்பெற தொடங்கியிருக்கு. ஸ்டாலின் தலைமையில் தொடர்ந்து காங்கிரஸ், ஸ்டாலின் போன்ற மிக முக்கியமான கூட்டணிகள் இடம்பெறும் என்றும், அதிமுக தலைமையில் என்டிகே கூட்டணியும் ஓபிஎஸும் இடம்பெற வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இம்முறை மும்முனை போட்டி என்பது கிடையாது. காரணம், விஜய் அவர்களின் தாவேகா கட்சி புது கட்சியாக உதயமாகி இருக்கிறது. சமீபத்தில் நடந்த கரூர் பிரச்சனை கூட அதற்கு மிக முக்கியமாக விஜய் அவர்களின் பலத்தை நிரூபித்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் விஜய் கண்டிப்பாக திமுகவின் வாக்குகளை சிதறடிப்பார் எனவும், அதிமுகவோட விஜய் இணக்கமாக போக வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் சீமான் அவர் தனியாக அவர் கட்சியின் சார்பாக தனித்து போட்டியிடுகிறார். இது போன்று 4 முறை போட்டி நிலவுவதால் ஸ்டாலின் அவர்களுக்கு இம்முறை ஆட்சியில் அதிகாரம் என்பது சற்று குறைவாகவே உள்ளது. காரணம், ஸ்டாலினின் ஊழல் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் லஞ்சம், ஊழல், அனைத்து அமைச்சர்கள் மீதும் அமலாக்கத்துறையின் ரெய்டு, அமித்ஷாவிடம் 10 ஃபைல்ஸ், அதாவது 10 அமைச்சர்களின் ஃபைல்ஸ் அவர் டேபிளில் இருப்பது, தொடர்ந்து இது போன்ற அசம்பாவிதங்களால் ஸ்டாலின் அவர்கள் இம்முறை வெற்றி என்பது மிகவும் கடுமையாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஸ்டாலின் இம்முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும். தொடர்ந்து இம்முறை தோற்றால் திமுக என்பது அஸ்திவாரமே இல்லாமல் அழிந்துவிடும். தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினை தனது அடுத்த முதலமைச்சர், அதாவது தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக மாற்றும் எண்ணம் என்பது ஸ்டாலினுக்கு இருந்து கொண்டுதான் வருகிறது. அதை கனவாகவே முடிந்துவிடும். தொடர்ந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இருந்து 2011 நிகழ்ந்தது போல தற்போது நிகழ்ந்துவிடும். அதனால் இம்முறை 4 முனை போட்டியில் வெற்றி பெற்றாக வேண்டுமென்றால் கட்டுக்கட்டாக பணங்களை மக்களுக்கு செலவு செய்துதான் திமுக வெற்றியடைய முடியும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. ஆனால் அனைத்து பொறுப்புகளையும் ஸ்டாலின் உதயநிதி வசமே கொடுத்துள்ளாராம். உதயநிதி இதை தாங்குவாரா என்பது ஸ்டாலினுக்கு சந்தேகமாக இருப்பதாகவும், மேலும் இம்முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதற்காக ஸ்டாலினது மனைவி துர்கா ஸ்டாலினும் கோயில்களில் சிறப்பு பூஜைகளையும் நடத்துவதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து விஜய் அவரது கூட்டணியை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதிமுக கூட்டணியை வலுப்படுத்தி திமுகவை தோற்கடிக்க என்டிகேவும் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. இதனால் தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலினின் ஆட்சி கலையும் என்கின்ற தகவலும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.